எங்க தெலுங்குன்றது மட்டும் இந்த வார்த்தை வாயில வரக்கூடாது, எந்த மேடையில நீ பேசக்கூடாது. அதுக்கு மீறி நீ பேசினீங்கன்னா நாங்க ஏத்துக்க தயாரா இருக்கோம். அந்த அம்மா என்ன சொல்றாங்க, தெலுங்குகளை பத்தி இனிமேல் எந்த மேடையும் சீமான் பேசக்கூடாது. நாங்க எங்கம்மா பேசுறோம்? நாங்க தப்பா யாரையுமே பேசலையே. எல்லாரும் தமிழ்நாடு வாங்க வாழ்வோம், நாங்க தான் ஆள்வோம்னு சொல்றோம். அது எங்களோட அடிப்படை உரிமை. அதை கூட பொறுத்துக்க முடியாம உங்களுக்கு கோவம் வருதுன்னா தப்பு எங்ககிட்ட இல்லை, உங்ககிட்ட இருக்கு. அது இல்லாமல் தமிழ்நாட்டில் இது 5% தெலுங்கர்கள் இருக்காங்க. ஆனால் இப்போ போராட்டம் பண்ணுறது ஒரு 40 பேர் தான். அப்போ மற்ற தெலுங்கர்களுக்கெல்லாம் கோவம் வரல. ஏன்னா எங்கள் அண்ணன் தெலுங்கரில் தப்பாகவே பேசலை. நேற்று வெறும் 40 பேர் தான் போராடி இருக்காங்க. அதுலேருந்தே தெரியுது இது ஒரு சில பேருடைய சுய லாபத்துக்காக போராட்டம் பண்ணியிருக்காங்க. மேலிடத்துலேருந்து அவங்க ஓனர் சொன்னதை கேட்டுக்கிட்டு கமிஷன் காசை வாங்கிக்கிட்டு சீமனை திட்டணும், அவதூறு பண்ணணும், ஒரு பப்ளிசிட்டி வேணும் அவங்களுக்கு. தமிழ்நாட்டு மக்களே எல்லாம் பார்த்துங்க, பார்த்து புரிஞ்சுக்கிட்டு 2026 அண்ணன் பக்கம் வர்றதும் வராமல் இருக்கிறதும் அது உங்களோட விருப்பம். ஆனால் கடைசி வரைக்கும் நாங்கள் உங்களுக்காக போராடிக்கிட்டு இருப்போம்.